ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டர்சன் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு ரிவெஞ்ச் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து காமிச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணுங்க. இப்போ கடைசி டெஸ்ட் மேட்ச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா செம்ம ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜெய்ஸ்வால் வந்து அவருடைய பங்குக்கு ஹாஃப் செஞ்சுரி போட்டு அவுட் ஆயிருப்பார். இன்னொரு புறம் ரோஹித் சர்மா வந்து 103 ரன் எடுத்து அவுட் ஆயிருப்பார். சுமன் கில்லு 110 ரன் எடுத்து அவுட் ஆயிருப்பார். பட் இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா கில்லு வந்து அவருடைய யூஸ்வலான பர்ஃபார்மன்ஸை தாண்டி கொஞ்சம் அதிரடி காமிச்சிருக்காருன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து ஜென்ரலாக கில் வந்து சிக்ஸ் எல்லாம் நிறையெல்லாம் அடிக்க மாட்டார். அவர் வந்து T20s வேணால் அடிப்பாரே தவிர அவர் டெஸ்ட் கிரிக்கெட்லலாம் சிக்ஸ் எல்லாம் பெரும்பாலும் அடிக்க மாட்டார். 4 தான் அடிப்பார். அதிகமான பந்துகளை வந்து ஃபேஸ் பண்ணுவார். அவர் வந்து பொறுமையாக தான் வந்து ஆடுவார். பட் இந்த 5வது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதிரடிக்கு திரும்பி 150 பந்தில் 110 ரன். ரோஹித் கூட 162 பந்தில் 103 ரன். ரோஹித் வந்து 63 ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடி இருப்பார். பட் கில் வந்து 73 ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடி இருப்பார். 5 சிக்ஸ் அடிச்சிருப்பாரு. ஜெய்ஸ்வால் 3 சிக்ஸ் தான், ரோஹித் 3 சிக்ஸ் தான், கில் 5 சிக்ஸ். அதில் ஆண்டர்சன் ஓவர்லாம் வந்து பிரித்து மேய்ஞ்சிருப்பாரு. அப்போ அந்த ஒரு கடுப்பை பார்த்தீங்கன்னா ஆண்டர்சன் வந்து ஒரு வழியாக காமிச்சு கில்லை வந்து போல்ட் ஆக்கியிருப்பார். ஒரு புறம் ஸ்டோக்ஸ் வந்து ரோஹிட்டை போல்ட் ஆக்கியிருப்பாரு. இன்னொரு புறம் ஆண்டர்சன் கில்லை வந்து போல்ட் ஆக்கி ரிவெஞ்ச் எடுத்திருப்பாரு. அதே மாதிரி அவர் வந்து கில் வந்து போகும்போதுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிவெஞ்சை வந்து ஆண்டர்சன் வந்து காமிச்சிருப்பாரு. நன்றி.